வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ லாக் அனிமோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஆலிவர் வந்து இட்டோசி சேக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இட்டோசி சேக்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். இட்டோசி கொஞ்சம் சீக்கிரம் முடியதும் புலம்பாத அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சி சீரியஸ் வச்சுட்டு சொல்கிறான். ஆலிவர் போய் நீங்கள் ஷீடோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை கூப்பிட்டு வந்தீங்களே, அவன் வந்து எங்கள் டீமில் ஸ்டார் பிளேயர் செண்டோவை பிடிச்சி அடிச்சிட்டான், அவன் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், யார் கூடயும் ஒத்து போக மாட்டேங்கிறான், உங்களால் கொஞ்சம் அவனை டீமை விட்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இட்டோசி சே வந்து அதுக்குலாம் பண்ண முடியாது, அந்த ஸ்டார் பிளேயர் கார்பேஜ், அவனை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிறான். அதுக்கு இவன் உங்களுக்கு வேணால் அவன் கார்பேஜாக தெரியலாம், பட் ஆனால் எங்களோட ஸ்டார் பிளேயரு, இப்போ அவன் வரலன்னா எங்கள் டீமில் இருக்கிறவன் யாருமே வரமாட்டாங்க. அதுக்கு உடனே இட்டோசி சே வந்து என்ன த்ரிட்டன் பண்ணுறியா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, அவன் வந்தானா இங்கே இருக்கிறவங்க யாரும் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கோல் தானே வேணும், நாங்கள் போட்டு தரோம், அவன் கொடுக்கறத விட நாங்கள் நல்லாவே கொடுக்குறோம், நீங்கள் ஒரு க்ரௌட் புல்லிங் பாண்டா தான், பட் ஆனால் உங்களை பகிச்சிட்டங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஒரு கேப்டனாக நான் சொல்கிறேன், அவன் இல்லைனா நல்லாயிருக்கும், உங்களுக்கு அவன் மூலமாக என்ன நடக்குதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம், நம்பலாம். இட்டோசி சேவும் ஓகேன்னு சொல்லிட்டான். இவன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறான். இட்டோசி சே பழக்கம் போல் கண்டுக்காமல் போயிடுறான். தென் நெக்ஸ்ட்டு சீனில் ப்ளூ லாக்கில் இருக்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க. அவங்க அப்போ தான் மார்னிங் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு நர்வஸ் இருக்கும்ல, ஏன்னா இன்றைக்கி தான் மேட்ச்சுங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு நர்வஸ் அவங்க கண்ணுக்குள்ளே காட்டுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு சீனில் ஆலிவர் ஜாக்கிங் போயிட்டுருக்கிறான். அங்கே போகும்போது தலைவனோட பாஸ்ட்டை நினச்சி பார்க்குறான். என்னென்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஃபார்மேட் இருக்கும்ல, இவங்க இப்படி தான் விளையாடுவாங்க அப்படின்னு. பையனை அப்படி விளையாட விடாமல் சில பேர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நீ இந்த மாதிரி தான் விளையாடணும், ஒரு ஃப்ரீ ஸ்டைலை விட்டுட்டு நீ இதை தான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. பையன் அதை யோசிச்சுட்ருக்கான். தென் அப்புறமா அந்த மேட்ச்சுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறாங்க, அதை காமிச்சிட்ருக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு சீனில் இட்டோசி ரின்னை காமிக்கிறாங்க. அவனோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. எப்படின்னா சின்ன வயசில் இட்டோசி ரின் வந்து இந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டுருக்கிறப்ப, நீ என் கூட வா நம்ம ஃபுட்பால் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வெற்றியை காமிச்சு பையன் அதை பிடிச்சி எப்படி மேலே வரான். அதாவது ரொம்ப ஒரு 30 செகண்ட்ஸ் கூட இருக்காது, அந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கிறதே முடிச்சிருவானுங்க. தென் நெக்ஸ்ட்டு சீனில் அங்கே கிரவுண்டில் இருக்கிறவங்களாம் கத்திகிட்ருப்பாங்க, அதில் காமிக்கிறாங்க. சும்மா ஒரு சின்னதாக காட்டுறாங்க. தென் இந்த ப்ளூ லாக் டீமில் வெயிட் பண்ணுவாங்களா, அதை காமிக்கிறாங்க. பசங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் ஈகோ ஜின்பாச்சி வந்து சாரி லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் விளையாடணும், உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. அப்புறம் வந்து இந்த சப்ஸ்டியூட் பிளேயர் 3 பேர் அதையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசி விட்டுட்டு இருக்கிறான். தென் எல்லோரும் அந்த லைனில் நிற்பாங்கள்ல, இந்த சைடு ப்ளூ லாக் 11 அந்த டீம் நிற்கிது, அந்த சைடு ஜப்பான் அண்டர் 20 அவங்க நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க சும்மா நார்மல் கன்வோ போகும்ல, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தென் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பசங்க எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே போகவே பையன் இசகிக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை அவன் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். அவன் இருந்து சின்ன ஸ்டேடியம் தானே, அவன் இதெல்லாம் போட்டு மண்டைக்குள்ளே குழப்பிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் நர்வஸாகவே ஆகிட்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் யோசிக்கிறான், நம்ம எந்த இடத்துலேருந்து இங்கே வந்தோம், நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் ஒர்த்து தான், இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி நான் விளையாட போகிறேன், என்ன ஆக போகுது அப்படி இப்படின்னு யோசிச்சுருக்கான். ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கான். பின்னாடியிலேருந்து இட்டோசி ரின் வந்து முதுகில் அடித்து என்னடா பண்ணிகிட்ருக்கிற, இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா, பார்த்துக்கலாம் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறான். அப்புறம் பையன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருப்பான், இவங்களெல்லாம் விட்டு நான் வரேன், என் கோலை வச்சு இந்த மேட்சையே நான் மாற்றுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அவனே பேசிகிட்டு இருக்கிறான். தென் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரின்னுக்கிட்டேருந்து இசகிக்கிட்டு போகுது, இசகிக்கிட்டேருந்து நாகிக்கு போகுது. இது வந்து ஒரு சென்ட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன். இதை எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா 4-5-1 அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ ஜின்பாச்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். தென் நிறைய ஃபார்மேஷன் லைக் நீட்ரோ ஃபார்மேஷன் 3-6-1 அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிவிட்டு, எந்த சைட்லேருந்து வந்தாலும் உங்களால் கோல் போட முடியணும், நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ரைக்கர் தானே, உங்களோட திறமையை நீங்கள் காட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். தென் அவனுக்கு ஃபார்மேஷனுக்கு ஏற்றபடி சிகிரியும் பஜீராவும் வந்துடுவாங்க. தென் இசகி வந்து பஜீராவுக்கு பாஸ் பண்ணுவான். பாஸ் பண்ணும்போது ஒரு டைலாக் நல்லா சொல்லுவான், கோ ஃபார் இட் மேன்ஸ்டர் அப்படின்பா, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் பஜீரா வந்து ஹயாட்டா ஹருன்னு சொல்லிட்டு அண்டர் 20 ஜப்பானில் இருக்கிறவங்க கூட தான் 1 vs 1 போடுவான்.
சக்க மாதம் அந்த பாலை ட்ரிபிள் பண்ணி கொண்டு போயிடுவான். சுற்றி இருக்கிறவங்க, அதாவது அந்த ஜப்பான் அண்டர்-20 இருப்பாங்களே, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பையன் இந்தளவுக்கு விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். தென் டேரெக்டாக பாக்ஸ்குள்ளே கொண்டு போக பார்ப்பான். அந்த சுற்றி இருக்கிறதுல யார் இருக்கா, யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக் விடுவான். அந்த சைடு யாருமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக இசகி மட்டும் வருவான். நீ அங்கே வரும்னு எனக்கு தெரியும் இசகி அப்படின்னு சொல்லிட்டு இசகிக்கு பாஸ் கரெக்டாக பண்ணுவான். அந்த டைமில் ஆலிவர் உள்ள போந்துடுவான். லைக் ஒரு ஸ்னேக் மேலே வரும்ல, அந்த மாதிரி வந்து பாலை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடுவான். லைக் ஒரு ஹெட்டர் வச்சு தூக்கிட்டு போயிடுவான். இசகினால் நம்பவே முடியாது, அவன் எப்படி அங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். பஜீரோவும் அதே தான் யோசிச்சுட்ருப்பான். இவன் எப்படி இங்கே வந்தான், நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ணாத இடத்துல தானே அடித்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். இவன் ஆலிவர் வந்து பாலை தூக்கி அந்த லைனுக்கு கன்சிடர் அனுப்பிச்சி விட்ருவான். தென் இங்கே இசகி யோசிக்க ஆரம்பிச்சிருவான், இவன் எப்படி அங்கே வந்தான் அப்படின்னா. அப்போ தான் அவனும் யோசிப்பான், ஓ அவன் திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவன் பாடி மூவ் ஆகிடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். தென் ஆலிவர் வந்து இசகி கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான், என்னன்னா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அது என்ன ஸ்ட்ரைக்கரும் டிஃபெண்டர்ஸும் லைக் போலீஸ் தீஃப் மாதிரி தான். நான் டிஃபெண்டர், நீ வந்து தீஃப். பட் ஆனால் என்கிட்ட தப்பிக்க முடியாது, நான் இப்போ வந்து பேட்ரோலில் இருக்கேன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான். தென் என் கோலியும் உன்னால் எடுக்க முடியாது அப்படின்ட்டு இருப்பான். அதுக்கு இசகி, ஜஸ்ட் ட்ரை டு கேட்ச் மீ போலீஸ் மேன், முடிஞ்சால் பிடிச்சி என் கழுத்தில் காலரை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடு அதோட முடிச்சுருவாங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இந்த ப்ளூ லாக் 6th எபிசோடில் அந்தளவுக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை, அதனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ப்ளூ லாக் எபிசோட் பார்க்கலன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பார்த்துருங்க. பை கைஸ்.